ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன். ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியின் நிலைகளும் முதிர்ச்சியின் நிலைகளும் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வசனம் 3 காரியங்களை குறிப்பிடுகிறது. ஒரு மனுஷனுடைய பேச்சு, சிந்தை, யோசனை. இந்த 3 காரியங்களிலும் குழந்தையாய் இருக்கின்ற போது நம்முடைய நிலையும், முதிர்ச்சி அடைந்த போது நம்முடைய நிலையும் மாற்றம் அடைகின்றது, மாற்றம் அடைய வேண்டும். சிலருடைய யோசனைகள் வளர்ச்சிக்கும் காலத்திற்கும் வயதுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் மாறுதல் அடைகிறது. சிலரிடத்திலே இந்த மாறுதல்கள் குறைவுபடுகிறது. சிலரிடத்திலே மாற்றங்கள் அரிதாக இருக்கின்றது. நம்முடைய வயதுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் நம்முடைய பொறுப்புகளும் உத்தரவாதங்களும் நம்முடைய செயல்பாடுகளிலும் மாற்றங்கள் வருகின்றது. நாம் ஒரு முதிர்ந்த நிலைக்கு வராமல் இருப்போமானால் நம்முடைய காரியங்களை சரிவர செய்ய முடியாமல் நம்முடைய எதிர்காலங்கள் தொய்ந்ததாகவும் தோல்வியுள்ளதாகவும் மாறிவிடும். பள்ளி பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய சிந்தனை, யோசனை, செயல்பாடுகள் இவை அவர்கள் கல்லூரிகளில் படிக்கின்ற வயதை அடைகின்ற போது மாற்றம் அடைகின்றது. அவர்கள் வேலைகளுக்கு செல்லும் பொழுது அதிலும் மேம்பட்ட நிலை வருகின்றது. குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து சமூகத்தில் ஒன்றிணைகின்ற போது அவர்களுடைய செயல்பாடுகள் இதிலும் முதிர்ந்ததாக மாறிவிடுகின்றது. இதே போன்ற நிலை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய பேச்சில் மாற்றங்கள் தேவை, நம்முடைய சிந்தையில் மாற்றங்கள் தேவை, நாம் யோசிக்கின்ற எண்ணங்களில் மாற்றங்கள் தேவை. பிறர் எள்ளி நகையாடுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை போகாமல் இருக்க வேண்டுமானால் இவைகளில் திருத்தங்களை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை தவறாக நினைத்து விடாமல் நம்மை குறித்து சிந்தித்து திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதுவும் ஒரு முதிர்ந்த மனநிலைதான். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பேச்சிலும் சிந்தையிலும் யோசனையிலும் முதிர்ச்சி தேவை என்பதை இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறேன். எங்களை குறித்து நாங்களே சிந்தித்து பார்த்து குழந்தைகளின் நிலைகளை கடந்து முதிர்ந்த நிலையை அடைந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானோர் எங்களை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.